இந்த புலம்பலை நிறைய இடத்துல பார்த்துருப்போம். எனக்கு டைம் இல்ல, என்னால செய்ய முடியல, எல்லாமே எனக்கு டைம் இல்லாதனால நான் தோத்து போறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த சாக்க சொல்லாம இருக்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். மைண்ட் செட் சம்பந்தமாகவும் எண்ணம் போல் வாழ்க்கையும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவா சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு நேரமே இல்லைங்க, என்னால் எதுவுமே செய்ய முடியலங்க, நான் தோத்து போயிட்டே இருக்கிறேங்க, எனக்கு வேலை செய்ய முடியல, மார்க் எடுக்க முடியல, இப்படி நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்போம். டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது நம்ம பண்ணலைன்னா வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இல்லை, எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இதே நிலவில் தான் இருப்பீங்க. எல்லா ப்ரொஃபஷனலில் இருக்கிற அத்தனை ஒரு பிக் ஷாட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப வச்சுருப்பாங்க. அதனால தான் அவங்கெல்லாம் பார்த்தா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்கிற காரணமே ஒரு டைமுக்கு வேல்யூ கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட்க்கு நீங்கள் வேல்யூ கொடுக்குற மாதிரி உங்கள் டைம் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான நேரத்துக்கு நீங்கள் வேல்யூவே கொடுக்காதனால தான் நீங்கள் தோற்று போகிறீங்க. தோற்று போகிறது முக்கியமான காரணமே அதை நீங்கள் புரிஞ்சு இன்ட்ரெஸ்டா நீங்க செய்யலன்றது தான் காரணம். ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாருன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எல்லாத்தையுமே ஷெட்யூல் பண்ணி போடுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவங்க ஆஃபீஸில் ஒரு பிஏ ஷெட்யூல் பண்ணுவாங்க. காலையில் ஒரு மீட்டிங் இருக்கும், மத்தியானம் ஒரு மீட்டிங் இருக்கும், ஊடல அவருக்கு ஒர்க் ஆஃபீஸில் இருக்கும், சைன் பண்ணுறது இருக்கும், இப்படி டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போகும். லெசர்ஸில் இருப்பார், கொஞ்ச நேரம் லஞ்ச் இருக்கும், அடுத்து ஒர்க் பார்ப்பாரு. அந்த ஈவினிங் 6 o'clock வரைக்கும், மார்னிங் 9:30 to 6 o'clock வரைக்கும் பண்ணுவாங்க. 6 o'clock மேலே அவங்க ஃபேமிலி அடுத்த லைஃப்பில் போவாங்க. இருக்கிற 24 மணி நேரத்தில் அவங்க ஒரு 15 hours வந்து தூங்கி எந்திரிச்சதுலேருந்து அதுக்கு இருக்கிற 8 மணி நேரம் அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஹவர்ஸ் எல்லாத்தையும் ஷெட்யூல் படி இருப்பாங்க. அதனால தான் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியுது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவங்க உயருது, சொசைட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுட்டு அவங்க லைஃப்பில் போகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் நம்ம மணிக்கணக்கில் மொபைல் நோண்டுறோம். 8 மணி நேரம் நம்ம தூங்கணும் அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த 12 மணி வரைக்கும் நம்ம நோண்ட ஆரம்பிக்கிறோம். அது படுக்கிறதே 12-1 ஆகுது. அதுக்கப்புறம் நான் அதில் சேட்டிங் கீட்டிங் எல்லாம் முடிச்சு படுக்கும்போது 1 ஆகும் போது நீங்கள் எந்திரிக்க வர டைம் என்ன ஆகுது, 8 மணி ஆகுது. 8 ஆகிறதுனால நீங்கள் அடுத்து ரெடி ஆகி எல்லாம் இதாகிறது, ஆஃபீஸ் போகிறதோ படிக்கிறதோ எல்லாமே உங்களுக்கு டைம் இதாகும். ஸ்கூல் போகிறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தா அவங்க போய் சேர டைம் வந்து ப்ராப்ளம் ஆகும். டீச்சர் திட்டுவாங்க, அவங்க எக்ஸாமில் ஒழுங்காக எழுத மாட்டோம், படிக்க மாட்டோம், எல்லாமே அந்த ப்ராப்ளத்தில் நிற்கும். அதே இது ஒரு ஜாப் போகிறவங்க பர்சன்ஸை பார்த்தா ஆஃபீஸ் 9:30னா நம்ம கிளம்புறதே எந்திரிக்கிறது 8:30 ஆகும். நம்ம கிளம்புறதே வந்து குளிச்சு கிழிச்சிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு 9:30 ஆகும். நம்ம ஆஃபீஸ் போய் சேர்றது 10:30 ஆகும். அங்கே பாஸ் ஒரு நாள் திட்டுவாங்க, 2 நாள் திட்டுவாங்க, 3ஆவதுல நம்மளுக்கு ஒன்று வேலை போயிடும், இல்லைன்னா அடுத்து வந்து நிறைய ப்ராப்ளம் வரனால அந்த வேலையை கண்டினியூவே பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் சொல்கிற டார்கெட்டை முடிக்க முடியாது. சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, சேல்ஸில் இருந்தாலும் எதுவோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ண முடியாது. உங்களை வேலைக்கு வச்சிருக்கிறதே உங்கள்கிட்டேருந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகணும்னு தான் உங்களே வச்சிருக்காங்க. உங்களால எதுவுமே ஜென்ரேட் ஆகல, கடந்த ஒரு 3-4 மாசமா 5 மாசமா உங்க ப்ராக்ரஸே இல்லைன்னா உங்களை வச்சு அவங்க வெட்டியா எதுக்கு சம்பளம் கொடுக்கணும், உங்களை வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க. சேம் ஸ்கூல்ல போற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிக்கலைன்னா என்ன ஆகும், நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதனாலதான் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல்னு வருது. நீங்க குவார்டர்லியும் ஒழுங்கா பண்ணலாம், ஆஃப் இயர்லியும் பண்ணலன்னா ஃபைனல்ல உங்களுக்கு ஃபெயில் ஆவீங்க. அடுத்து அதே கிளாஸ்ல போய் நிற்பீங்க. உங்களுக்கு அடுத்து வந்தவங்க உங்க கிளாஸ்க்கு நீங்க டிராவல் ஆகி அடுத்தது போயிடுவாங்க, உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க உங்க கிளாஸ்ல வந்து நிற்பாங்க. இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், உங்களால எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியாம ஃபெயிலியர்லயே போய் நிற்பீங்க. ஃபெயிலியர் ஆகும் அத்தனை பேரும் பார்த்தா அவங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னை கேட்டா நீங்க நைட்டு நீங்க ஒரு 8 மணி நேரம் கரெக்டா அந்த ஒரு 9-10 மணிக்கு படுக்கிறீங்களா, காலையில 5:30 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதை ட்ரை பண்ணிடுங்க. ஒரு லைஃப்ல நீங்க 5:30 மணிக்கு எந்திரிக்கிற மாத்திரம் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னாலே உங்கள் டைம் ஷெட்யூல்ஸ் அடுத்து அந்த 5:30 மணிலேருந்து உங்களுக்கு அந்த 7:30 மணிக்குள்ள உங்களோட துணியோ உங்களோட உட்கார்ந்து எழுதுறதோ உங்களுக்கு செய்ய வேண்டிய திங்ஸோ உங்க ஹெல்த் சம்பந்தமோ மெடிடேஷனோ எல்லாமே அந்த டைம்ல பண்ணும்போது 8 மணிக்கு நீங்க குளிச்சுட்டு கிளம்பி உங்க ஆஃபீஸ் போறதுக்கும் உங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது உங்க லைஃபே வந்து சேஞ்ச் ஆகி ஒரு எனர்ஜெட்டிக்கா நீங்க அந்த டே ஃபுல்லா பண்ணிட்டு திருப்பி வந்து வீட்டில் உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி அடுத்து நீங்க அந்த டைம் 10 மணிக்கு படுத்துட்டு இப்படி லைஃப் ரொட்டீன் ஆகும்போது உங்க ஹெல்த்தும் நல்லா இருக்கும், உங்க வெல்த்தும் நல்லா இருக்கும், சுத்தி இருக்கவங்க சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஒரு தப்பு பண்றது உங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஹெல்த்தும் பாதிக்கும், அவங்க வெல்த்தும் பாதிக்கும், சுத்தி எல்லா ப்ராப்ளமும்
கிரியேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ராப்ளத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி வெடிக்கிற தன்மை வேல்கனம் மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஒரு எரிமலை கொழும்பு மாதிரி தான் உங்களோட மைண்டும் உங்க பிஹேவியரும் மாறும். அதுக்கு பெட்டர் உங்க டைம் மேனேஜ்மெண்ட்ஸை ஷெட்யூல் பண்ண பாருங்க. ஒரு பிசினஸ் மேனா மாதிரியே நீங்க உங்களை திங்க் பண்ணுங்க. காலையில 5:30 மணிக்கு எந்திரிக்கணும், 8 மணிக்குள்ளான சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், 9 மணிக்கு உங்க குழந்தை இருந்துச்சுன்னா உங்க ஆஃபீஸ்ல அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு என்னவோ அதை ட்ரை பண்ணுங்க. 9 மணிக்கு நீங்க அந்த கொண்டு போய் நீங்க ஆஃபீஸ் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. திருப்பி 6 மணிக்குள்ள வந்து உங்க லைஃப்ல இருக்கிற அடுத்த ஃபேமிலிக்குள்ள ஒய்ஃபுக்குள்ளேயோ உங்க குழந்தைக்குள்ள என்ஜாய் பண்ணுங்க. குழந்தை இல்லையா ஒய்ஃப் கூட என்ஜாய் பண்ணுங்க. நியூ மேரிடா ஒய்ஃபை கூட்டிட்டு வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வீக்லிஸ் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டெய்லி ஷெட்யூல் போட்டு நீங்க வெளியில போறதுக்கு சாட்டர்டே சண்டேஸ் போறதை இப்பயே ஷெட்யூல் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒன் டே வந்து ட்ரை பண்ணீங்கனாலே அடுத்த டே உங்களுக்கு ட்ரையல் பண்ணுவீங்க. அடுத்த ட்ரையல்ல போகும்போது ஃபர்ஸ்ட் எல்லா நாளும் எல்லா விஷயம் ஷெட்யூல் ஆகாது. நீங்க மார்னிங் எந்திரிக்கணும் 5:30 மணின்றது கொலாப்ஸ் 6:30 ஆகும். ஏன்னா நீங்க இத்தனை நாள் 8:30க்கு எந்திரிச்சு 6:30க்கு எந்திரிப்பீங்க. அந்த அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிற 3 நாள் 4 நாள் ஆகும்போது அந்த ஹேபிட்ஸ் வந்து 5வது நாள் உங்களுக்கு அந்த 5:30 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. 5:30 மணிக்கு எந்திரிக்கிறதுனால அடுத்த எல்லா ஸ்டெப்புமே நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது பையனையும் சீக்கிரமா ரெடி பண்ணுவீங்க. பொண்ணோ பையனோ ரெடி பண்ணும் போது அவங்கள ஃபாஸ்டா கொண்டு போய் அவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களையும் புரிய வச்சு அவங்களையும் கொண்டு போய் ஸ்கூல்ல 8:30க்குன்றது 8:15க்குள்ள நீங்க ஸ்கூல்ல விட்டுட்டு திருப்பி நீங்க வீட்டுக்கு வந்து அவங்க ரெடி ஆகி நீங்க உங்க ஆஃபீஸ்க்கு வந்து 9:00ன்றது 9:15க்கு நீங்க ஆஃபீஸ் போகும்போது அங்க நல்ல பேர் எடுக்கிற போது அங்க இருக்கிற வேலையை நீங்க செய்யும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்க வெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். வெல்த் இன்க்ரீஸ் ஆகும். ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். உங்க ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு சந்தோஷம் வரும். சந்தோஷம் வரும். உங்க ஃபேமிலி எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட்டும் சக்சஸ்ல போய் நிற்பீங்க. உங்களால் லைஃபை வந்து லீட் பண்ண தெரியும். உங்களுக்கு நீங்க பண்றதை பார்த்து உங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. உங்க பையன் அந்த ஹேபிட்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அவனுக்குள்ள அந்த விஷயங்கள் போய் சேரும். பொண்ணோ பையனோ இந்த விஷயத்துக்குள்ள கேரி ஃபார்வர்ட் போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் ஒரு விஷயம் பண்றது எல்லாத்துக்குமே எல்லாரும் லைஃபோட சேஞ்ச் கிடைக்கும். நீங்க பண்ணாதப்ப ஃபெயிலியர் பீப்புள்ஸ் மாதிரி புலம்பிட்டு தான் இருப்பீங்க. எனக்கு டைமே இல்லை. ஆனா பிசினஸ் மேன் சொல்லலாம் டைமே இல்லைன்றது. ஏன்னா உங்களுக்கு பத்தவே பத்தாது. அவ்வளோ ஷெட்யூல் போட்டுமே அவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் டைமே இல்லை. ஏன்னா நீங்க மூவி போறதுக்கு டைம் எடுத்துக்கிறீங்க, மொபைல் பார்க்கறது டைம் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ட அரட்டை இருக்குன்னா டைம் எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா பிடிச்ச விஷயங்கள். வேலை செய்யறதுன்னா உங்களுக்கு கஷ்டம். அதை பிடிச்சி செஞ்சீங்கன்னா அதுவும் இந்த ஷெட்யூலுக்குள்ள வந்துடும். எப்படி நீங்க உங்களுக்கு தெரியாம உட்காந்து இதெல்லாம் ஷெட்யூல் போட்டு உட்காந்து மொபைல நோண்டுறதுக்கு நீங்க பண்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட உட்காந்து சேட்டிங் பண்றதோ, ஃப்ரெண்ட்ஸ்ட போய் அரட்டை அடிக்கிறதோ, ஒரு மூவி போறதோ, இப்படிலாம் உங்களுக்கு தோணுதோ, சாட்டர்டே சண்டே ஆனா வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதோ உங்களுக்கு தோணுதோ, வேலை செய்யறதையும் என்ஜாய்மெண்ட் பண்றதோட அதுவும் நம்ம லைஃப்ல நம்மளுக்கு முக்கியம். அதையும் ஆசைப்பட்டு நீங்க பண்ணி மாத்திரம் பார்த்தீங்கன்னாலே அதுவும் உங்க அந்த டைம் ஷெட்யூலுக்குள்ள வந்து விழுந்துடும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு வந்து மொபைல் பார்க்கறது 1/2 hour to 1 hour நீங்க பண்ணலாம். சோஷியல் மீடியால நீங்க பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ட அரட்டை அடிக்கலாம் ஒரு 1 hour, ஃபேமிலிக்குள்ள அரட்டை அடிக்கலாம், இல்ல மூவி பார்க்கலாம். அது ஏதோ ஒண்ணு. மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் நீங்க எந்திரிச்சதுல இருந்து பேலன்ஸ் உங்க கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து 15 hours, 12 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்கினோம்னா 15 மணி நேரம் பேலன்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து மித்ததோ அந்த மைனஸ் பண்ணிட்டாலும் உங்க கையில வந்து ஒரு 10 மணி நேரம்ல இருந்து 12 மணி நேரம் இருக்கும்போது அதை எப்படி ஷெட்யூல் பண்ணணும், அதுல என்னென்ன வேலை இருக்கு, எப்படி பண்ணணும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்றது, இப்படி நீங்க வந்து ஷீட்ஸ் மாதிரி உங்களுக்கு எழுத ஆரம்பிச்சீங்கனாலே ஃபர்ஸ்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். நீங்க எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுவீங்க. ஒரு தடவை எழுதும் போது வலிக்கும் எல்லாம். 2 தடவை பண்ணி பாருங்க, 3வது தடவை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸி ஹேபிட்டா வரும். ஜிம்முக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்க தம்பிள்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வலிக்கும். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே வலிக்கும், தேர்ட் டே, ஃபோர்த் டே இப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏன்டா வந்தோன்னு உங்களுக்கு 2 நாள்ல தோண விஷயம் 7th டேல உங்களுக்கு தோணாது. ஹேபிட்ஸா உங்களுக்கு மாறும்போது அது ஒரு சக்சஸ்ல போய் நிற்கும். உங்க ஹெல்த்தும் மாறும். சேம் தான் டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் ஹேபிட்டா பண்ண பாருங்க. ஷெட்யூல் போடுங்க. ஷெட்யூலுக்கு ஒன்னொன்னுக்கும் பிரிங்க. அதை நீங்க ஒரு பிசினஸ் மேனா உங்களை திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னும் நான் சக்சஸ் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க தவிர ஃபெயிலியர் ஆனதுக்கு டைம் இல்லைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே சக்சஸ் கிடைக்கும். இதை நான் ட்ரை பண்றேன். நான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் பண்றது எல்லா விஷயங்களும் டைம் மேனேஜ்மெண்ட்ஸை எழுதி வச்சு நான் பண்ணும்போது, ஏன்னா மொபைல் நோட்ஸ் உட்காந்து நோட்ல இருந்து மொபைல் நோட்ல டெய்லி வீக்லிஸ்ல நான் போட்டு வச்சு அந்த ஷெட்யூல் படி தான் நான் லைஃபை நடத்திட்டு இருக்கிறேன். சின்ன விஷயங்க, எல்லாமே சின்ன விஷயம். ட்ரை பண்றது கஷ்டமா இருக்கும். அதை ட்ரை பண்ணி ஒரு 21 டேஸ்ல இருந்து 48 டேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா ஒரு விஷயத்த உங்க மனசு அதுக்குள்ள எல்லாத்தையும் உள்வாங்கும். அடுத்து அதே தானா செய்ய ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.